யாரோ கதவை தட்டுற மாதிரி கேட்குது. ஒரு எழுதி கதவை திறந்து பார்த்தோம்னா அந்த ஞானி தான் நின்றுட்டு ஓகே என்ன சாமி உங்களுக்கு போயிட்டு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அவசரம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அவசரத்தையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ படுத்துக்க. அவசரத்துல என்னுடைய செல்ல பிள்ளைய விட்டு போயிட்டேன். இப்பதான் நினைவு வந்தது. ரொம்ப நல்ல பிள்ளை, அவனுக்கு எந்த தொந்தரவும் பண்ணிக்க மாட்டான். இப்பதான் நினைவு வந்தது, அதனால கூட்டிட்டு போகலாமே வந்தேன். இந்த வியாபாரி படுத்துற பெட்டை தூக்கி அதுக்கு ஒரு பெரிய கருணாக பாம்பு ஒரு விருவி எடுத்து ரோடில் போட்டுட்டு சரியப்பா இன்னைக்கு படுத்துட்டு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் படுத்தாரு. படுத்தா தூக்கமா இருக்கு. அது வரைக்கும் அந்த பாம்புக்கு நல்லா படுத்து நல்லா தூங்கினாரு. அந்த பெட்டு எழுதி கொடுக்கும்போது அவர் ஏதோ ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தான் நினைச்சுக்கிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் படுத்தாலும் அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ல எழுதி கொடுக்குதான் தெரியும். அதேப்பட்டவர்கள் வச்சுட்டு காலையில எழுதி நல்ல சாப்பிட்டாரு. அப்புறம் ஞானி சந்திக்கிறாரு. அப்புறம் ஞானி கேட்கறாரு, நைட் நல்லா தூங்கியாப்பான்னு கேட்கறாரு. 2 மணி வரைக்கும் நல்லா தான் சாப்பிட்டு தோணுனேன். எப்போ நீங்க வந்து செல்லப்படி எடுத்து போனீங்களோ அது தூங்கலாம் போச்சு. அப்போ அவர் கேட்கறாரு, 2 மணி வரைக்கும் அந்த பாம்பு நல்லா படுத்துருந்தா, 2 மணிக்கு மேல அங்கே பாம்பே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவனுக்கு தூக்கமே இல்லை. உங்களுடைய தூக்கத்தை கெடுத்தது எது? பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவானு கேட்கிறேன். இப்ப இதே மாதிரிதான் நம்ம எல்லா பிரச்சனைகளும் பிரச்சனைகள் வந்து பிரச்சனையா, பிரச்சனையை பற்றிய நினைவுகள் பிரச்சனையா? நம்ம எல்லாரும் பிரச்சனைனா ஒண்ணுன்னு தான் வச்சுக்கணும். பிரச்சனைங்கிறது 2 பிரச்சனை வேற, பிரச்சனையை பற்றிய நினைவு